வணக்கம். சேலம் மாவட்ட தன்னார்வலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சிருக்கும் சொல்லலாம். அது தன்னார்வலர்களுடைய சப்போர்ட் இல்லாம இல்லை. என்ன வெற்றி அப்படின்னா, சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த பொது கட்டண கழிப்பிடத்துல நடந்த கொள்ளை முறைகேடு. ஒரு மாதத்துக்கு முன்பாக அதே பொது கழிப்பறைய கட்டண கழிப்பறைய நம்ம தன்னார்வலர் ஒருத்தர் அணுகும்போது என்ன நடந்தது? டாய்லெட் எவ்வளோ? 10 ரூபாயா? எவ்வளோண்ணா? 2 ரூபா தானே? 5 ரூபாங்கிறீங்க? 2 ரூபா தானே? 5 ரூபாங்கிறீங்க? பாத்தீங்க இல்லையா? அங்க 2 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல என்ன நடந்திருக்குன்னு எந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு கேட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்கு பிறகு தன்னார்வலர்கள் கொண்டு தொடர்ந்து புகார் கொடுத்ததுக்கு பிறகு ஆர்டிஐ தொடுத்து அது சம்பந்தப்பட்ட விசாரணையை நடத்த சொல்லும் போது இப்ப என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கும் பொது கட்டண கழிப்பிடத்தில் சிறுநீர் கழிக்க 2 ரூபாயும், கழிப்பறைக்கு 5 ரூபாயும், குடிகளுக்கு 10 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இக்கட்டணத்திற்கு மட்டும் செலுத்தி பொதுமக்கள் பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு ஆணையாளர், சேலம் மாநகராட்சி. சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலத்திற்கு சம்பந்தப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கும் பொது கட்டண கழிப்பிடத்தில் சிறுநீர் கழிக்க 2 ரூபாயும், கழிப்பறைக்கு 5 ரூபாயும், குடிகளுக்கு 10 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இக்கட்டணத்திற்கு மட்டும் செலுத்தி பொதுமக்கள் பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு ஆணையாளர், சேலம் மாநகராட்சி. மத்திய மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கும் அகாடமி 27. இது ரெண்டுமே நடந்தது சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல தான். இந்த வெற்றி சேலம் மாவட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உரித்தானதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க பயணம் பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான பேர் தொடர்ந்து புகார்கள் கொடுக்குறாங்க. அந்த 8303 83003ல ரெஸ்ட் ரூமுக்கு 2 ரூபா சிங்கிள்க்கு, டபுளுக்கு 5 ரூபா, குளிக்கிறதுக்கு 10 ரூபா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஆர்டிஐ போட்டு எடுத்தோம். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பிஹைண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு புகார் கொடுக்கிறோம். அதற்கு முன்பாக சேலம் மாவட்டத்தை சார்ந்த தன்னார்வலர்கள் இங்க கட்டண கொள்ளை நடக்குதுங்க, அளவுக்கு அதிகமா பணம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம தன்னார்வலர்கள் புகார் கொடுக்க வந்தாங்க. அப்ப பேசி தொடர்பு கொண்டு இந்த புகார்களை அரசுக்கு தெரியப்படுத்த சொல்றோம். என்னதான் கட்டணம், எவ்வளவுதான் அங்க நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான அறிவிப்போ எந்த விதமான பலகையோ அங்க சேலம் பஸ் ஸ்டாண்டுல இல்லை. நம்ம இந்த புகாரை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்கிறோம். அதுல நமக்கு சத்தியமூர்த்தி சன் ஆஃப் மணி அப்படின்றவருக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்ததற்காகவும், அதாவது அந்த கட்டண கழிப்பிடத்தை பராமரிக்கிறதுக்கு 6 கட்டண கழிப்பிடத்தை பராமரிக்கிறதுக்கு 1.5 கோடி ரூபாய் அளவுல ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் நிர்ணயிச்சிருக்கிறதா அவங்களே ஒர்க் ஆர்டர்ல குறிப்பிட்டு. இந்த ஒர்க் ஆர்டர் கிடைச்சதுக்கு பிறகு திரும்பவும் தன்னார்வலர்கள் கொண்டு புகார் கொடுக்குறோம், நம்ம கடிதம் அனுப்புறோம். அதற்கு பிறகு சேலம் மாநகராட்சி ஒரு அறிவிப்பை அந்த கட்டண கழிப்பிட வாசல்ல விட்டுறாங்க. இந்த புகைப்படத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 5-6 இடங்கள்ல இது போல அந்த ரெஸ்ட் ரூம் வாசல்ல சிங்கிள்க்கு 2 ரூபா, டபுளுக்கு 5 ரூபா ஒரு இதை விட்டுறாங்க. நம்ம புகார் கொடுத்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நினைச்சா அங்கதான் முடியல. ஒரு வாரத்துக்குள்ள அந்த அறிவிப்பை மறைச்சிடுறாங்க, அட்டையை வச்சு மறைச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம தன்னார்வலர்கள் போகும்போது என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பழைய அறிவிப்புங்க, இப்பெல்லாம் 5 ரூபா, அது குறைஞ்சு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நம்ம சேலம் கார்பரேஷன் புகாரா கொடுக்குறோம், நம்ம தன்னார்வலர்கள் கொண்டு புகாரா கொடுக்குறோம். திரும்பவும் விசாரிக்கப்படுது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க, சேலம் கார்பரேஷன் ஒரு பெரிய அறிவிப்பு, ஒரு 2க்கு 2 பேனரை எல்லா ரெஸ்ட் ரூம் வாசல்லையும் வச்சிருக்கிறாங்க. மாநகராட்சி அறிவிப்பு பலகை பெரிய பலகையா வச்சிருக்காங்க, இதை மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. அதோட கூடுதலாக நம்ம கொடுத்த புகாருக்கு பிறகு அந்த ஒப்பந்ததாரருக்கு ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. நீங்க கட்டண கொள்ளை அதிகமாக நடந்திருக்கு, இன்னொரு முறை நடக்குமானா ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த அறிவிப்பு குறித்து அரசு என்கொயரி பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட்டே அமைச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு தொடர்ந்து கேள்வி எழுப்பும். நாம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அழுத்தமும் கண்காணிப்பும் சேலம் பஸ் ஸ்டாண்டுல இப்ப அறிவிப்பு நடந்திருக்கிறதா நீங்க பார்த்திருப்பீங்க. அறிவிப்பிலேயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மாநகராட்சி, அந்த பஸ் ஸ்டாண்டு முழுசும் 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அப்படின்னு சொல்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, தொடர்ந்து கண்காணிப்பும் தொடர்ந்து புகார்களும். இது ஆரம்ப காலகட்டத்துல அந்த முதல் புகார்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா போயிருந்தா இது போல கொள்ளை தடுக்கப்பட்டிருக்குமான நடந்திருக்காது. இந்த வெற்றிக்கு காரணம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள். அவங்களுக்கு மகிழ்ச்சியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது தொடர்ந்து நடக்கிறது
நீங்க நான் கண்காணிக்கிறதுல தான் இருக்கு. என்னைக்கு வேணாலும் இது திரும்ப அழிக்கப்படலாம், என்னைக்கு வேணாலும் கட்டண கொள்ளை நடக்கலாம். ஏன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த டெண்டர் இருக்கு. இது பழைய அறிவிப்புன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, இல்ல இதை மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. சேலம் மாநகராட்சி கண்காணிக்குதோ இல்லையோ, நாம கண்காணிப்போம். நன்றி. அறப்போர் இயக்கத்துல இணைஞ்சு என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்க பகுதிக்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல பதிவு பண்ணுங்க. இல்லனா 7200020099 அப்படிங்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்க விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம். இல்ல அறப்போர் இயக்கத்துக்கு பொருளாதார ரீதியா நான் ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா donate.arapor.org அப்படிங்கிற லிங்க்ல போய் நீங்க நன்கொடை அளிக்கலாம். அறப்போர் இயக்கத்தோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய Facebook, Instagram மற்றும் X பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தவறாம அவங்க பதிவுகளை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்க. திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.